ஒருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஒவ்வொரு மாசமும் தன்னுடைய அம்மாவுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அவங்க அம்மா அந்த பணத்துல கொஞ்சத்தை அவங்க வீட்டுக்கு செலவு பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை அந்த ஊர்ல கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுத்து உதவியிருக்காங்க. 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மகன் தன்னுடைய தாயை பார்க்க வீட்டுக்கு வராரு. அம்மா கிட்ட பேசும்போது, அம்மா நான் கொடுத்த பணத்துல கொஞ்சம் பணம் மிச்சம் இருந்திருக்குமே, அதெல்லாம் எங்க, அதை கொடுங்க, நம்ம வீட்டை கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொன்ன பதில், என் கையில இருந்த பணத்தை எல்லாத்தையும் நான் கடவுள்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏமா கடவுள் தாமா நமக்கு கொடுத்து உதவணும், நீங்க ஏமா கடவுளுக்கு கொடுத்தீங்கன்னு அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது, என்ன மன்னிச்சுக்கோப்பா, நீ இப்போ கூட போய் கடவுள்கிட்ட கேட்டா அவர் உனக்கு திருப்ப கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஒரு பையில கொஞ்சம் துணி, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இவர் கடவுளை தேடி போறாரு. ஒரு பெரிய காட்டுக்குள்ள இவர் தனியா நடந்து போகும்போது ஒரு குதிரை ஓடி வந்து, என் மனிதனை எங்க போயிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி கடவுளை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த குதிரை சொல்லியிருக்கு, எனக்கு பயம் பதட்டம் அதிகமா இருக்கு, இதை எப்படி சரி பண்றது, இது ஏன் கடவுள் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி நீ ஒரு வேளை கடவுளை பார்த்தனா எனக்காக கேட்டுட்டு வந்து சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. சரின்ட்டு இவர் முன்னாடி போகும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு மரம்